நல்லதா செஞ்சா ஓட்டு போறது தான். நல்லதா செஞ்சா ஓட்டு போறது. புதுசாக யாருன்னா வந்தால் செய்ய மாட்டாங்களா அப்படின்னும் போது இளைய தளபதி வராரு. வரும்போது கண்டிப்பாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், அவரை ஜெயிக்க வைப்போம். சரியா, அவர் தான் வருவார், வந்தால் செய்வார். கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், அவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வார். மாத்துறாரு சொல்றாரு, மறுபடி பின்னாடி ரூபாய் முன்னாடி போறாரு. அந்த மாதிரி மாத்திர நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இப்ப பாரு, 1000 தாள் போயிடுச்சு, 2000 தாள் வந்துச்சு. ஒரு நோட்டு கொடுத்தா 2000 தாள் கூட போயிடுச்சு. இப்ப 500 தாள் வந்துச்சு. 500 ரூபாய்க்காக ஒரு நாள் ஃபுல்லா வேலை சுத்தி சாகணும். எதுக்கு மாத்தணும்? அந்த 500 பழைய 500 இருந்தா கூட பரவாயில்ல. இந்த நியூ 500 வந்தது வரைக்கும் லைஃபே நல்லா இல்ல. அரசியல் தளபதிக்கு வர்றாருல்ல, தளபதி தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். விஜய் வந்தா நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா? உங்களுடைய கருத்து. தளபதி பிடிக்குமா பிடிக்காதா? தளபதி நம்மளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி கேள்வி சொல்றது. அரசியல் வந்த உடனே எனக்கு இது வந்ததே எனக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த அரசியல் இந்த இந்த லைஃப் ஒண்ணுமே லைஃப் எதுக்கு வாயிரன்னு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி இல்ல, எனக்கு ஆதரட்டே இல்லை. எனக்கு சுத்தமா ஆதரட்டே இல்லை. அந்த மாதிரி வளர்ந்துக்கிறேன் நானு. அதுக்கு நான் என்ன அரசியல் வந்தேன்னா வர்றதுக்கு போட்டேன். என்ன ஒண்ணுமே தெரியாத, ஒண்ணுமே இல்லாத, சந்தோஷமா வாழ்ந்தோம், சந்தோஷமா சாப்பிடணும். அவ்வளவுதான் எனக்கு புரியும். சந்தோஷமா வாழணும், சந்தோஷமா சாகணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பிறந்ததே வேஸ்ட் தான். எதுக்கு சோகமா சொல்றீங்க? பிறந்ததே வேஸ்ட்னு இன்னும் என்ன பண்றது? இந்த மாதிரி உலகத்துல ரொம்ப சிக்கமா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி சிக்கத்துல நம்ம நடுவுல மாட்டிக்கின்னு எதுக்கு வண்டிக்கார் வந்தா டே எதுக்கிட ஏத்துற? நானும் ஏத்துறேன், பின்னாடி வந்து ஏத்துறாங்க, முன்னாடி நீங்க ஏத்துறீங்க. ஒரு வேலைக்கு சாப்பாடு என்ன கஷ்டப்படுறீங்க? ஒரு வேலைக்கு சாப்பாடுனா குறைஞ்சப்பட்ட ஒரு காலையில இருந்து ஒரு 6 மணி ஸ்டார்ட் பண்ண ஒரு 12 மணி வரைக்கும் வியாபாரம் சாயந்தரம் வியாபாரம் பண்ணினே இருப்போம். வியாபாரம் பண்ணி தான் ஒரு மெத்தனை சாப்பாடு சாப்பிடுவோம். சாயந்தரம் சாப்பிடுவோம், இல்லை தூங்கிட்டு மறுபடியும் மெத்தனை தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம தொழில். நம்ம இருந்ததே ஒண்ணுமே வேஸ்ட். இந்த தொழிலுக்கு எதுக்கு தான் வந்தோன்னு ஒண்ணுமே புரியல. வேற ஜாபு கிடைச்ச கூட போகலன்னு நினைக்கிறேன். வேற ஜாபு கிடைக்க நான் படிக்கிறதே இல்லை. ஆதரட்டை வந்து தானே படிக்க விடுவாங்க. ஆதரட்டே இல்லையே என்கிட்ட. உங்களுக்கு சொந்த ஊர் எது? எங்களுக்கு சொந்த ஊர் ஆற்காடு, பின்னபாடி. வேலூர் மாவட்டம், ராணிப்பேட் மாவட்டம், பின்னபாடி. ராணிப்பேட் இந்த சைடு இருக்குது, வேலூர் இந்த சைடு இருக்குது, நடுவில் இருக்கிறோம் நாங்க. அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அப்பா எல்லாம் அம்மா மட்டும் தான் இருக்கிறேன். அம்மா மட்டும் வீட்டுல இருக்கிறேன். அம்மா இருக்கும் போது நீ நேத்து காணாதுன்னு சொல்றேன். அம்மா இருந்து என்ன புரிஞ்சு? அம்மாக்கு அப்பா இருந்ததா துணை, அம்மாக்கே அப்பா எல்லாம் துணை. நாங்க தான் துணையா இருக்கணும். அண்ணன் தம்பி நாங்க இருந்து கூட அம்மாக்கு எதுவுமே பண்ணதை நாங்க கம்மியா இருக்கிறோம். ரொம்ப ஃபீல் பண்றீங்களா அம்மாவுக்கு எதுவும் பண்ண முடியல? ரொம்ப இந்த தைரியம் வரைக்கும் ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. அதனாலதான் சொன்னீங்களா நான் பிறந்ததே வேஸ்ட்? நிஜமா எதுக்குதான் பொருந்தி வச்சுக்கிறேன்னு தெரியல. அந்த மாதிரி பிறந்ததே வேஸ்டா இருக்கிறேன் நான். இப்போ நீங்களாம் வந்து தளபதி கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறதுன்னா உங்களுக்கு என்ன கோரிக்கை வைப்பீங்க தளபதி விஜய் கிட்ட? நேரம் தளபதி விஜய் டிவியில மட்டும்தான் பாத்துக்கிறேன். நேர்படி ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லை. வீட்டாண்டே போனா கூட நம்ம கோலந்தானோட தளபதி விஜய் சார் வீடு இருக்குது. அங்க நானும் பார்த்ததுல வெறும் அந்த கதவு மட்டும் தான் பார்த்து வந்துக்கிறேன். சாருக்கே பார்த்தது இல்லை. அந்த மாதிரி போயிட்டு வந்துக்கிறேன். தளபதி அண்ணா வந்து அரசியல வர போறாரு. தளபதி என்ன வந்தா நீங்க ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா? நல்லதா செஞ்சா ஓட்டு போறது தான். நல்லதா செஞ்சா ஓட்டு போறது. ஃபர்ஸ்ட் போட்டி காமிச்சா அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நல்லது செஞ்சு காட்டுறது, அப்புறம் நம்ம ஓட்டு போட்டு செஞ்சு காட்டணும். நம்மளே திடீர்னு அவங்களுக்கு ஏத்தி விட்டுட்டா மறுபடியும் அவங்களே பிரச்சனை பண்ணின்னு இருப்பாங்க. நம்ம தான் இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டோமே, அந்த மாதிரி எதோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எவ்வளவு வச்சுன்னு இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நம்மள்தான் ஓட்டு போட முடியும். இல்லைன்னா போட முடியாது.